விரைவுரை பகவத்கீதை 1.10 ஜூலை 12, 1973 லண்டன். எனினும் உண்மையில் இந்த பௌதீக உலகினிலோ அல்லது ஆன்மீக உலகினிலோ அனைத்து கோள்களும் வைகுண்ட கோள்கள் அல்லது குண்ட கோள்கள் எனப்படும். இந்த பௌதீக உலகினில் அனைத்து குண்ட கோள்கள். குண்டா என்றால் பதற்றம். இங்கு எந்த கோள்களுக்கு நீங்கள் சென்றாலும் அங்கு பதற்றம் இருக்கும். இதுதான் பௌதீகம். சதா சமுத்திக்ன தியாம் அசத் கிரகத் கிரகத். ஸ்ரீ பாகவதம் 7.55. ஏன் பதற்றம்? ஏனென்றால் நாம் நிலையற்ற ஒன்றை நிலையானது என்று ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நாம் நிரந்தரமானவர்கள் தங்க நினைக்கிறோம். நமது இயற்கையான நிலை நித்தியமானதாகும். அதனால் நமக்கு இந்த நிலையற்ற உடம்பு தேவையில்லை. எனினும் நாம் இந்த உடலை என்றவரை காப்பாற்ற முயல்கிறோம். ஆனால் அதனை காப்பாற்ற இயலாது. ஏனெனில் நாம் அர்த்தமற்ற நம் வாழ்க்கைக்கு இணக்கமற்ற ஏதோ ஒன்றை ஏற்றுக்கொள்ளோம். இந்த நவீன நாகரிகத்திற்கு இது தெரிவது இல்லை. அவர்கள் இறப்பு என்பது இயற்கையான தொடர்ச்சி என்று எண்ணுகிறார்கள். இதை தவிர்க்க முடியாது எண்ணுகின்றனர். இல்லை, அதை தவிர்க்க முடியும். ஆனால் எவ்வாறு தவிர்க்க முடியும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டு இருந்தாலும் இந்த மூடர்களுக்கு அதை தவிர்க்க தெரியவில்லை. பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் இவைதான் பிரச்சனை. ஆனால் அவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை சரி செய்ய தெரியவில்லை. அவர்கள் சில தற்காலிகமான செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றும் சண்டை போடுகிறார்கள், திட்டங்கள் தீட்டுகிறார்கள், செயல் நயம் செய்கிறார்கள். உண்மையான பிரச்சனையை அவர்கள் தொடுவதில்லை. அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் இந்த கிருஷ்ணர் பக்தி இயக்கத்திற்கு அதை சரி செய்ய இயலும். இந்த கிருஷ்ணர் பக்தி இயக்கம் உணர்ச்சி வசப்படுகின்ற மதத்தின் பெயரால் அறியப்படுகின்ற இயக்கம் இல்லை என்ற உண்மையை இந்த மூடர்கள் அறிய வேண்டும். இது வாழ்வில் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு தரக்கூடிய ஒரு விஞ்ஞான ரீதியாக இயக்கமாகும். இதுவே கிருஷ்ணர் உணர்வாகும். துக்காலய மதாஸ்பதம். பகவத்கீதை 8.15. இரவு பகலாக கடினமாக உழைத்தாலும் குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. மனைவி திருப்தியாக இல்லை. வேலையாட்கள் திருப்தியாக இல்லை. இவ்வாறு நிறைய பிரச்சனைகள். ஆனால் கிருஷ்ணர் மையமாக இருக்கின்றார் என்றால் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் மக்களுக்கு இது தெரிவதில்லை. அவர்கள் தன் மனைவி, குழந்தைகள், வேலையாள், வீடு ஆகியவற்றுடன் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றனர். இல்லை, இது முடியாத காரியம். எனவே ஒருவன் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்க வேண்டும். குடும்ப வாழ்வில் மட்டுமல்ல, நாய்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. அதற்கு மனைவி, குழந்தைகள் இருக்கின்றது. ஒரு பூனை காட்டுப்பன்றியின் குடும்பம் மிக பெரியது ஏனென்றால் அது ஒரு சமயத்தில் 12 குட்டிகளை பெறுகின்றது. நீ என்ன பெற்றுவிட்டாய்? நீ ஒரு குழந்தை பெறுவதற்கு கூட பயப்படுகிறாய். இந்த கருத்தடை முறை. ஆனால் விலங்குகள் பயப்படுவது இல்லை. ஒரு வருடத்திற்கு 2 முறை 12 குட்டிகளை பெற்றுக்கொள்கின்றது. மனைவி, குழந்தைகளுடன் வாழ்நாள்தான் குடும்ப வாழ்வு என்றால் பூனையும் காட்டுப்பன்றியும் தான் வாழ்க்கையை ஏற்கிறது. இது குடும்ப வாழ்க்கை அல்ல. மனைவி, குழந்தையுடன் அமைதியாக வாழ கிருஷ்ணரை நடுவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பெயர்தான் கிரகஸ்த ஆசிரமம். அர்ஜுனா இறுதியான நன்மை பற்றி பேசுகிறார். ஆனால் பௌதீக கருத்து கோணத்திலிருந்து இறுதியான நன்மை பற்றி பேசுகிறார். அர்ஜுனனுக்கு எல்லாம் தெரியும். இருந்தும் அவர் இறுதியான நன்மை எது என்று தெரியாத நபர் போல பேசுகிறார். ஏனெனில் இறுதியான நன்மை கிருஷ்ணர் தான். நான் குடும்பத்துடன் வாழ்கிறேன், அது நல்லது என்பது இறுதியான நன்மை ஆகாது. எனவே குடும்பத்துடன் வாழும்போது உன்னால் துறவு மேற்கொள்ள முடியாது. ஆகையால் இது அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் கிருஷ்ணருடன் குடும்பத்துடனும் வாழலாம். கிருஷ்ணர் இருக்கிறார். ஆயினும் அவர் பௌதீக பாத்திரத்திற்கேற்ப எனது உறவினர் இறந்தால் நான் கொன்றால் எனக்கு என்ன நன்மை? எனது நலன் விரும்பிகள் எங்கே? அது நன்மை அன்று. வெற்றியையும் மகிழ்ச்சியையும் வைத்து நான் என்ன செய்வது? சந்தோஷம் எங்கே? அவர்கள் இல்லாமல் எனது வாழ்வு இல்லை என்று யோசிக்கின்றார். அது கிரக சேஸ்திர சுதாப்த விதைத்தர் ஜனசிய மோகோ அயம். ஸ்ரீமத் பாகவதம் 5.58 இந்த கருத்தானது மாயையாகும். அனைவரும் குடும்பம், சமுதாயம், உறவுகள், குழந்தைகள்
பொருள், வீடு மற்றும் நிலம் மூலமாக மகிழ்ச்சியடைய விரும்புகிறார்கள். இதுதான் பௌதீக உணர்வாகும். எனினும் அர்ஜுனா வாழ்வில் பௌதீக உணர்வைப் பற்றியே எண்ணுகிறார். எனது இறுதியான நன்மை ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்வது என்று நினைக்கவில்லை. பகவத்கீதையின் கருத்து இதுதான். இதுவே கிருஷ்ணர் பக்தி. ஒருவன் தன்னையோ, குடும்பத்தையோ, சமுதாயத்தையோ, நாட்டையோ திருப்தி செய்வதை விட்டுவிட்டு கிருஷ்ணரை திருப்தி செய்வதற்காக மாற வேண்டும். கிருஷ்ணர் திருப்தி அடைந்தாரா என்பதே அடிப்படையாகும். இதுதான் இறுதியான நன்மையான விஷயம். அஸ்மின் துனோ ஜகத் நுனோ. கிருஷ்ணர் திருப்தி அடைந்தால் மற்ற ஜீவராசிகள் தானாகவே திருப்தி அடைவார். இது அவர்களுக்கு தெரிவதில்லை. கிருஷ்ணர் எனக்கு பௌதீக வாழ்வை அனுபவிக்க உதவினால் தான் என்னுடைய குடும்பத்தில் நடுவில் கிருஷ்ணரை கொண்டு வருவேன் என்று அவர் எண்ணுகின்றனர். அதுதான் அர்த்தமாகும். துருவ மகாராஜனைப் போல அதுவும் கூட நல்லதுதான். மாதாஜி மறுபடியும் படிக்கட்டுங்களா? இருங்க, இது வேணா நிறுத்திட்டு திருப்பி பார்த்துட்டு அதுக்கு வேணா அப்புறம் வேற யாராவது வேணாம், ஒருத்தரே படிக்க வேணாம், மாத்தி படிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகேம்மா. பகவத்கீதையில இந்த பகவத்கீதை 10 ஜூலை லண்டன்ல ஷீலா பிரபுபாத் சொன்னதுல இருந்து நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒவ்வொரு குறிப்புகளா. அதுல இந்த பௌதீக உலகமும் ஆன்மீக உலகம் அனைத்து கோள்களிலுமே வைகுண்ட கோள்கள், குண்ட கோள்கள், கோள்கள், அதாவது வைகுண்ட கோள்கள் அல்லது குண்ட கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பௌதீக உலகத்துல அனைத்தும் குண்ட கோள்கள். குண்டை என்றால் பதற்றம். எல்லாருமே பதற்றத்தோட தான் இருக்கோம். ஒரு கிளாஸ் கவனிக்கிறதுல இருந்து கிளாஸ்க்கு வர்றதுல இருந்து ஒரே பதற்றம் தான். ஏன்னா எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். எதுக்கு ஓடுறோம்னு கேட்டா நமக்கு யாருக்குமே சொல்ல தெரியும். எல்லாரும் ஓடுறாங்க, நாங்களும் ஓடுறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதுல பௌதீக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் என்ன இதுன்னு வித்தியாசங்கள் அதை சொல்லிட்டு, இதுதான், அதாவது எல்லாருமே பதற்றத்தோட இருக்கோம், இதுதான் பௌதீகம். சதா சமம் முக்திகம் திடாம் அசத் கிரகத் ஸ்ரீமத் பாகவதத்துல 7:5 7வது அத்தியம் பிரகலாதருடைய சரித்திரம் வரும். அதுல 5.5 ஏன் பதற்றம் என்ன? ஏனென்றால் நாம் நிலையற்ற ஒன்றை நிலையானது என்று ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இந்த வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, தற்காலிகமானது. இது நமக்கு தெரியணும். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிறது தெரியணும். இந்த மாதிரி விஷயங்கள், பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளால இது நிரந்தர வாழ்க்கை கிடையாது, டெம்பரவரி தான் ஒத்துக்கிறதுக்கு மனம் இடம் கொடுக்க மாட்டேங்கிறது. ஆனால் நம்ம நிரந்தரமானவர்கள் தங்க நினைக்கிறோம். இங்கே இருந்து இதெல்லாம் இதுதான் சந்தோஷம் சொல்லிட்டு நம்மலாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இது போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நிலையற்ற ஒன்றை நிலையானது அப்படின்னு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம நிரந்தரமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்க நினைக்கிறோம். இங்கே இருக்கணும், இப்படி இதெல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படி. ஆனா இயற்கையின் நிலை நித்தியமானதாகும். அதுதான் ஆத்மா. என்ன ஆத்மாங்கிறது? நித்தியமானது. அதாவது நமக்கு இந்த நிலையற்ற உடம்பு தான் நமக்கு நிலையற்ற கிடையாது. என்ன, எனினும் நாம் இந்த உடலை என்ன பண்றோம், முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற பார்த்துக்கிறோம், முயல்கிறோம். எதுக்கு இன்னும் ஆயிடக்கூடாது. ஜுரம் வந்தா டாக்டர்கிட்ட போறதும், தும்மல் வந்தா, சின்ன ஒரு விஷயங்கள் நடந்தா கூட நம்ம உடம்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு என்ன மைண்ட்ல அந்த கான்சியஸ் வரல, நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிறது. என்ன, இந்த உடலை இயன்றவரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாத்துக்கிறோம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், பார்த்துக்கிறோம் உடம்ப அப்படின்னு. அதனால அதனை காப்பாற்ற இயலாது. ஏனெனில் நாம் அர்த்தமற்ற நம் வாழ்க்கைக்கு இணையமற்ற ஏதோ ஒன்றை ஏற்றுள்ளோம். அதாவது அதான் புரிஞ்சுக்காம நம்ம அறியாமையில இருக்கோம் அப்படிங்கிறது இந்த இடத்த எடுத்துக்கணும். நம்ம இந்த நவீன நாகத்திற்கு வாழ்க்கை இணக்கமற்ற ஏதோ ஒன்றை ஏற்றுள்ளோம். இந்த நவீன வாழ்த்து எல்லாரும் போறாங்க, நானும் ஆபீஸ் போறேன், எல்லாரும் இது பண்றாங்க, நானும் பண்றேன், அப்படிதானே ஒழிய நமக்கு இந்த உடல் அல்ல, ஆத்மாங்கிறது ஆத்மா உணரணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க, என்னத்தை தெரிஞ்சுன்னு இருக்காங்க, என்ன தெரிஞ்சுக்கல, இன்னும் இவங்க எவ்வளவு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும். அது மாத்திரம் இல்ல, பிரபுபாத் ரொம்ப அழகா சொல்றார். அதனால் நான் இந்த இயன்றவரை உடலை காப்பாற்ற முயல்கிறோம், ஆனால் அதனை காப்பாற்ற இயலாது. ஏனெனில் நாம் அர்த்தமற்ற பல வாழ்க்கைக்கு இணைக்கப்பட்ட ஏதோ ஒன்றை ஏற்றுள்ளோம். நம்ம நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா?
அது மாதிரி ஏதோ ஒரு ஒன்றை நம்ம நினைச்ச திட்டங்கள் தீட்டுகிறார்கள், என்னென்னமோ பிளான்லாம் பண்றோம். ஆனா பகவான் நினைக்கிறா நமக்கு அதுதான் நடக்கும். அதை எவ்வாறு செய்கிறார்கள்? உண்மையாக பிரச்சனை அவர்கள் தொடுவதில்லை. அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு அதை சரி செய்ய இயலும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அது உணர்ச்சி வசப்படும் லைனை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்த படிங்க மாயராது. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு அதை சரி செய்ய இயலும். எதை சரி செய்ய இயலும்? உண்மையான பிரச்சனையை நம்ம தொடாம போயிடுறோம். எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிறோம். நம்ம என்ன எல்லா விஷயங்களுக்கும் என்னென்னமோ நம்ம திட்டம் போடுறோம். ஆனா நம்ம என்ன திட்டம் போட்டாலும் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஆனா நம்ம என்னதான் திட்டம் போட்டாலும் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருக்கிறப்ப நமக்கு எல்லாமே நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கூட நடக்க பகவான் நமக்கு இது பண்ணுவார், பிளஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது. மதத்தின் பெயரால் அறியப்படுகின்ற இயக்கம் இல்லை என்ற உணர்ச்சி வசப்படுவதே மதத்தின் பொறாமை. மதத்தின் பெயரால் அறியப்படுகிறது இயக்கம் இல்லை என்று உணர்ச்சி வசப்படுகின்ற மதத்தின் அறியப்படுகிறது. இயக்கம் இல்லை என்ற உண்மையை இந்த மூடர்கள் அறிய வேண்டும். இந்த மாதிரி எந்த விதமான இயக்கமும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு தரக்கூடிய ஒரு விஞ்ஞான ரீதியான இயக்கம் ஆகும். நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல இந்த பிறப்பு இறப்பு இளமை முதுமை இதை நிறுத்திட்டாலே போறோம். எல்லா பிரச்சனையும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். ஆனா நம்ம அதுக்கான முயற்சிகளை எடுக்க மாட்டேங்கிறோம். அப்படியே மேம்போக்கா இருக்கிற பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு அதுக்காக வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம். அதே மாதிரி இந்த பௌதீக உலகத்தை துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு பகவத்கீதை உண்மை உரிமையில 8.15 அதாவது இரவுபலா கடினமாக உழைத்தாலும் குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, மனைவி திருப்தியாக இல்லை, வேண்டினால் திருப்தியாகவில்லை, இவ்வாறு நிறைய பிரச்சனைகள். இதுதான் இல்லை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள். ஆனா கிருஷ்ணர் மையமாக கொண்டு ஆனால் கிருஷ்ணர் மையமாக இருக்கின்றார் என்றால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். அதான் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதோ கெடுதலோ நம்ம செய்யறது தெரியாது. அதனால பகவான் கிருஷ்ணா எனக்கு தெரியலப்பா, எது ரைட்டு எது சரின்னு எனக்கு தெரியல, எப்படி அர்ஜுனன் இது பண்றாரு அது மாதிரி நம்ம தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு துளசியை போட்டு நம்ம இதை ஆஃபர் பண்ணிட்டு நம்ம பர்சூட் பண்ணோம்னா பகவானே நமக்கு கூப்பிட்டதுனால பகவானே நமக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் அது சரி செய்ய இடம், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினால அது சரி செஞ்சிட முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உண்மையை இந்த மூடர்கள் பற்றி அறிய வேண்டும். இது வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு தரக்கூடிய ஒரு விஞ்ஞான ரீதியான இயக்கமாகும். இது சொல்றாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் அவங்க எந்த இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு விஞ்ஞான ரீதியாக இயக்கம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த கிருஷ்ண உணர்வுங்கிறது அவ்வளவு ஒரு பெரிய பொக்கிஷம். இதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னா நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுல சொல்றாங்க. துக்காலையும் அசாஸ்வதம்னு வரப்ப என்ன ஆகும்? ஏன் துக்காலயம்? இரவு பகலா கடினமாக எல்லாருமே உழைக்கிறாங்க, நைட்டும் இப்போ உழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐடி கம்பெனி எல்லாம் நைட் அண்ட் டே, பகல்லையும் ப்ராப்பரா தூங்குறதுல அவங்களுடைய வேலைகளுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற இது தூங்கவும் முடியாம நைட்டும் உழைச்சிட்டு பகல்லையும் இது பண்ணிட்டு அப்படியே அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம் கண்ணுக்கு முன்னாடி. இரவு பகலாக உழைச்சி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, மனைவி திருப்தியாகவில்லை, மனைவிக்கும் ஒரு வெறுப்பாகிறது. பகலெல்லாம் நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்கு, இரவுகளும் இவங்களுக்கு ஆபீஸ்க்கு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திருப்தி அடையவில்லை, மனை திருப்தி அடையவில்லை, வேலையாட்களும் திருப்தி அடையவில்லை. இவ்வாறு நிறைய பிரச்சனைகள். ஆனால் கிருஷ்ணரை மையமாக வச்சுட்டு நம்ம எல்லா பிரச்சனைகளும் எல்லாமே சரியாயிடும். பகவான் கிருஷ்ணரே அன்னைக்கே பேசின மாதிரி கிருஷ்ணாங்கிற நம்பர் 1 நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வச்சுட்டோம்னா மற்ற பூஜ்யமா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பக்கத்துல அதனுடைய வேல்யூ ஜாஸ்தி ஆயிடும் அப்படிங்கிறத இப்ப நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்தோம்.
அதே மாதிரி நமக்கு டியூட்டின்னு ஒண்ணு இருக்கு. மக்களும் மக்களும் யாருமே திருப்தியா இல்ல. எத எடுத்தாலும் இது பண்றாங்க, எத எடுத்தாலும் டாக்ஸ்ன்னு போடுறாங்க. இப்படி எல்லாமே விலை ஏறிட்டு இருக்கு. எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாரி அவங்களும் திருப்தியா இல்ல. அவர்கள் தங்கள் மனைவி, குழந்தைகள், வேலையாட்கள், ம் வீடு இது தெரியல. அவர்கள் தங்கள் வீடு ஆகியவற்றுடன் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றனர். நினைக்கிறாங்க. அந்த லோன் வாங்கி, இந்த லோன் வாங்கி, ஊர்ல இருக்கிற எல்லா லோனும் வாங்கிக்கிறாங்க. ஆனந்தமா இருக்க முடியறதில்ல. டென்ஷன் தான். ஒரு பதற்றம் தான் வாழ்க்கையில. எப்ப வேலையை விட்டு எடுத்துருவானோ, இந்த லோனை எப்படி கட்டுறது? இப்படி பலவிதமான இது ஓடிட்டே இருக்கும். எதையுமே செய்ய முடியாத இது ஒரு முடியாத காரியம். எனவே ஒருவன் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்துல இருந்துண்டு நம்மளுடைய நித்திய கர்மாவை பண்ணிட்டு பகவானுக்கு வந்து நம்ம அன்பு தொண்டு செய்யணும், பக்தி தொண்டு செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்மளால அது முடியறது இல்ல. குடும்ப வாழ்க்கையில் மட்டும் அல்ல, உம் நாய்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. இதுல வந்து மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு அழகா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. விலங்குகளுக்கும் மனைவி, குழந்தைகள் எல்லாம் இருக்கு. ஒரு பூனை காட்டுப்பன்றின் குடும்பம் மிக பெரியது. ஏனென்றால் ஒரு அது ஒரு சமயத்தில் 12 குட்டிகளை பெற்று நீ நீ என்ன பெற்று விட்டாய். நீ ஒரு குழந்தை பெறுவதற்கு கூட பயப்படுகிறாய். இந்த இந்த கருத்தடை என்று. ஆனால் விலங்குகள் பயப்படுவதில்லை. ஒரு வருடத்தில் 2 முறை 12 குட்டிகளை பெற்றுக்கொள்கின்றது. மனைவி குழந்தைகளுடன் வாழத்தான் குடும்ப வாழ்க்கை என்றால் பூனையும் காட்டுப்பன்றியும் தான் வாழ்க்கையை ஏற்கிறது. இது குடும்ப வாழ்க்கை அல்ல. மனைவி குழந்தைகளுடன் அமைதியாக வாழ கிருஷ்ணரை நடுவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பெயர்தான் கிரகஸ்தாசிரமம். இப்ப வந்து உதாரணம் சொல்லிட்டாங்க. விலங்குகளுக்கும் மனிதர்களையும் வச்சு கிரகஸ்தாசிரமம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுல ரொம்ப அழகா பிரபுபாத் நமக்கு சொல்லியிருக்கார். நம்ம இதை புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரை சென்ட்ரல வச்சுட்டுனா என்ன, நம்ம எது ஒண்ணும் கிருஷ்ணார்ப்பணம். எந்த செயலை செய்ய போறேன், கிருஷ்ணா இது எனக்கு சரியா சரின்னு தெரியல, நீங்க தான் அதை எனக்கு அந்த மாதிரியான புத்தியை கொடுக்கணும். கரெக்டா இது சரியா இல்லையா அப்படிங்கிறது அந்த புத்தியை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்றார். அடுத்த பேஜ் இது பண்ணுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் பேஜ். அதே மாதிரி அர்ஜுனன் இறுதியான நன்மை பற்றி கேட்கிறார். எல்லாமே விட்டுட்டு பகவான் வந்து என்கிட்ட வான்னு சொல்றப்ப அர்ஜுனன் வந்து கேட்கிறார், இறுதியான இயற்கையான நன்மையை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார். அதாவது ஆனால் பௌதீக கருத்து வேர் கோணத்திலிருந்து இறுதியானவை நன்மை பெற்று செல்கிறார். அர்ஜுனனுக்கு எல்லாம் தெரியும். இது எல்லாமே சொல்றது வந்து நமக்காக தான். நம்ம எல்லாம் மறந்துட்டோம். இப்ப இருக்கிற பௌதிக உலகத்துல இருக்கிற ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்கோம். என்ன இது வந்து துக்காலயம் அசாஸ்வதம் அதெல்லாம் சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்றாங்க, இறுதியான நன்மை என்ன நமக்கு அப்படின்னா கிருஷ்ண பக்தி ஐக்கியம் தான். அது நல்லது என்பது இறுதியான நன்மை ஆகாது. எனவே குடும்பத்துடன் வாழும்போது உள்ளால் துறவு மேற்கொள்ள முடியாது. நம்மளால குடும்பத்தோட இருக்கிறப்ப நம்ம வந்து துறவு வாழ்க்கை வாழ முடியாது. ஈவன் துறவு ஒரு ஜபம் கூட ப்ராப்பரா பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. ஆகையால் இது துறவு கொள்ள முடியாது. ஆகையால் இது அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் கிருஷ்ணனுடன் குடும்பத்துடன் வாழலாம். ஆனா ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் வந்து ஒரு அகில உலக கிருஷ்ண பக்தி டிவோட்டியா இருந்தாங்கன்னா மற்றவங்களும் அவங்கள பார்த்து டிவோட்டி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலமாக அது மாதிரி சொல்றப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, கிருஷ்ணரோட குடும்பத்தோட வாழலாம். அவருக்கு ஆஃபர் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா முடியும். ஆகையால் இது அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் கிருஷ்ணருடன் குடும்பத்துடன் வாழலாம். கிருஷ்ணர் இருக்கிறார். ஆயினும் அவர் பௌதீக பந்தத்திற்கு ஏற்ப எனது உறவினர் இறந்தால் நான் கொன்றால் எனக்கு என்ன நன்மை என நவீன விரும்பிகள் எங்கோ அது நன்மை என்று கொன்றால் வெற்றியையும் மகிழ்ச்சியும் வைத்து நான் என்ன செய்வது? சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இது நன்மை அது நன்மை அப்படின்னு நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு மகிழ்ச்சியை
நம்ம எப்படி என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி. சந்தோஷம் எங்கே? அவன் இல்லாமல் எனது வாழ்வு இல்லை என்று யோசிக்கிறார். அக்ரஹா அத கிரகா க்ஷேத்திர கதாப்த விதை ஜனசிய மோகா அபயம். அதுல ஸ்ரீமத் பாகவதத்துல 5 கருத்துக்களை சொல்லியிருக்கார், மேற்கோள் காட்டியிருக்கார் பிரபுபாத். இந்த கருத்தானது மாயையாகும். அனைவரும் குடும்பம், சமுதாயம், உறவுகள், குழந்தைகள், பொருள், வீடு மற்றும் நிலம் மூலமாக மகிழ்ச்சி அடைய விரும்புகிறார்கள். இதுதான் பௌதீக உணர்வாகும். எனினும் அர்ஜுனன் வாழ்வின் பௌதீக உணர்வை பற்றியே எண்ணுகிறார் என்று இறுதியான நன்மை ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்வது என்று நினைக்கவில்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நம்ம சந்தோஷமா இருக்குமா, நம்ம மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு திருப்தி பண்ணிட்டோம், அதுக்காக தான் நம்ம அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இது தவறுதலான கருத்து. பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுமா, அவருடைய பக்தர்களை திருப்திப்படுத்தணுமா அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? நினைக்கிறது இல்லை. உண்மைதானே இது நான் சொல்றது? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேட்கறதுங்க மாதாஜி. ஓகே ஓகே. நான் சொல்லிட்டே போறேன், எதுவுமே நடுவில் இது பண்ணாம. ஓகேம்மா, தேங்க்யூ. அதே மாதிரி பகவத்கீதையில இது வரைக்கும் படிச்சிருக்கலாமா? ஃபர்தரா படிச்சிருக்கலா? இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது யாராவது படிங்கோ. பகவத்கீதை விரிவுரைகளிலிருந்து எடுக்கப்பட்டது. அசபக்தியிலிருந்து சில பிரபாத குருதேவிக்கு ஜெய். உண்மையான நமது நிலையை நாம் புரிந்து கொள்ளாமல் அனைத்தும் பொய்யான உலகில் பிரச்சனைகளால் குழம்பிக் கொண்டு இருக்கின்றோம். ஜன்யசிய மோகோ அயம் அகா மமேதி ஜபாக ஸ்ரீ 5.5.8. மோகோ என்றால் மாயை. அனைவரும் மாயையின் கீழ்தான் இருக்கின்றோம். புத்திசாலியான ஒருவன் எவனோ அவனால் உலகில் தன்னுடைய நிலை எல்லாமே வெறும் மாயை என்று உணர முடியும். என்றால் நான் என்னுடையது என்ற குறிக்கோள்களின் அடிப்படையில் நான் ஜோடித்த எண்ணங்களை இவை அனைத்தும் மாயை ஆகும். புத்திசாலியான ஒருவன் மாயையிலிருந்து வெளிவர வேண்டுமானால் ஆன்மீக குருவிடம் அவன் சரணடைகிறான். இதைத்தான் அர்ஜுனர் செய்து காண்பிக்கின்றார். மிக குழம்பிய நிலையில் கிருஷ்ணரிடம் நண்பர் போல் பேசினால் மட்டும் நமது பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது என்பதை அறிந்து அர்ஜுனன் கிருஷ்ணரின் முக்கியத்துவத்தை உணரதால் அவர் கிருஷ்ணரை தேர்வு செய்தார். கிருஷ்ணர் நண்பன் போல் என்னிடம் நடித்து கொண்டிருந்தாலும் அவர் தான் முழுமுதற் கடவுள் என்று பல அதிகாரிகள் கொண்டுள்ளனர் என்பதை அர்ஜுனன் அறிந்தார். நான் மிகவும் குழம்பிய நிலையில் அடுத்த பேஜ். நான் மிகவும் குழம்பிய நிலையில் உள்ளதால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏனென்றால் இந்த போரில் எனக்கு தான் வெற்றி என்று நான் ஒப்புக்கொண்டாலும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. நான் மற்ற கோள்களுக்கு அரசனானாலும் மேல் லோகங்களுக்கு உபதேவதையானாலும் என்னுடைய இந்த வேதனையை குறைக்க முடியாது. இந்த லோகத்து வெற்றியை பற்றி என்ன கூறுவது என்று அவர் கூறினார். பகவத்கீதை விரிவுரைகளிலிருந்து எடுக்கப்பட்டது. பகவத்கீதை 2.13 ஆகஸ்ட் 19, 1973 லண்டன். நாம் அனைவரும் நிரந்தரமானவர்களாதலால் ஏன் ஒவ்வொருவரும் நிரந்தரமாக வாழ விரும்புகிறார்கள்? யாரும் இறக்க விரும்பவில்லை என்பதே கேள்வியாக வேண்டும். நான் இப்போது உங்கள் முன் ஒரு துப்பாக்கியை எடுத்து வந்து நான் உங்களை கொன்று விடுவேன் என்றால் நீங்கள் அழத் துவங்கி விடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் இறக்க விரும்பவில்லை. இறந்து மறுபிறவி எடுப்பது ஒன்றும் மிக நல்ல காரியம் இல்லை. இது
ஒரு பிரச்சனைக்கு உரிய செயல். நான் இப்போது இறந்து விட்டேன் என்றால் நான் மறுபடியும் இன்னொரு தாயின் கருவறையில் உயிராக தோன்றுவேன். ஆனால் இந்த நாளில் கருவிலேயே தாய் குழந்தையை கொல்லலாம். பின் மறுபடியும் வேறொரு தாய் இது நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆதலால் கொல்லப்படுவது, தாயின் கருவறையில் இருப்பது போன்றவை மிகவும் தொல்லைக்குரியவை. இந்த தொல்லை நமது உள்ளுணர்வில் இருக்கிறது. ஆகையால் நான் இறக்க விரும்பவில்லை. இந்த உடம்பை ஏற்கும் முறையானது மிகவும் நீண்ட மற்றும் மிகவும் தொல்லைக்குரியது. இவை அனைத்தையும் நாம் அறிவோம். எனவே நாம் விரும்பவில்லை. கேள்வி என்னவென்றால், நான் நிலையானவன் மற்றும் நான் ஏன் இந்த நிலை இல்லாத வாழ்வில் இருக்கிறேன்? இது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி. இதுதான் பிரச்சனை. ஆனால் இந்த முட்டாள்கள் இந்த உண்மையான பிரச்சனையை தள்ளி வைத்துள்ளார்கள். அவர்கள் எப்படி சாப்பிடுவது, எப்படி தூங்குவது, எப்படி தற்காத்துக் கொள்வது, எப்படி உடலுறவு கொள்வது என்பதை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் நன்றாக சாப்பிட்டாலும், நீங்கள் நன்றாக உறங்கினாலும் நீங்கள் இறந்தே ஆக வேண்டும். இதுதான் பிரச்சனை. இந்த உண்மையான பிரச்சனையை பற்றி அவர்கள் அக்கறையின்றி உள்ளனர். அவர்கள் நிலையற்ற பிரச்சனையில்தான் மிக கவனம் செலுத்தி கொண்டு இருக்கின்றனர். நிலையில்லாத பிரச்சனை உண்மையில் ஒரு பிரச்சனையே அல்ல. பறவைகள், விலங்குகள் அவையும் உண்ணுகின்றன, உறங்குகின்றன, உடலுறவு வைத்துக் கொள்கின்றன, அவையும் தற்காத்துக் கொள்கின்றன. எவ்வாறு வாழ்வது, தூங்குவது, எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பதனை மனிதனாக ஆகாமலும், போதிய கல்வி பெறாமலும் மற்றும் பெயரளவில் உள்ள நாகரிகம் இல்லாமலும் அவை அறிந்துள்ள போதும் அவைகளால் வாழ முடியும் போது உன்னுடைய பிரச்சனை என்ன? இவை அனைத்தும் பிரச்சனைகள் அல்ல. மக்கள் தொகை பெருக்கம் ஒரு பிரச்சனை என்று முட்டாள் கூறுகிறான். ஆனால் இவை அனைத்தும் பிரச்சனைகளே அல்ல. உண்மையான பிரச்சனை என்னவென்றால், எனக்கு இறக்க ஆசை இல்லை. ஏன் இறப்பு நிகழ்கிறது? இதுதான் உண்மையான பிரச்சனை. முட்டாள்கள் இதை அறிவதில்லை. நிலையற்ற விஷயத்தை பிரச்சனையாக எண்ணுகின்றனர். அவன் 50 வருடங்கள் வாழலாம். அது அடுத்த செயலில் உள்ள விளக்கப்படும். மாத்ரா ஸ்வர்சாஸ்து கௌந்தேய சீதோஷண சுகதுக்கதா. பகவத்கீதையில் 2.14 நாம் தற்காலிகமாக மிகுந்த அடுத்த பேஜுங்க பிரபு. மிகுந்த பிரச்சனைகளில் இடப்பட்டது போல ஒரு வேளை கடும் குளிர் என்றால் அதுவும் கூட ஒரு பிரச்சனைதான். உடனே நாம் மேலங்கியே அல்லது புகைப்போக்கியை தேட வேண்டும். இவை பிரச்சனைகளே. அது கிடைக்கவில்லை என்றால் நாம் கவலைப்படுவோம். இவை பிரச்சனைகள் தான். ஆனால் இவை தற்காலிகமான பிரச்சனைகள். கடும் பனி, குளிர் வரும் போகும். அது நிலையான பிரச்சனை அல்ல. பிறவி எடுக்கின்றான். நான் இறப்பை ஏற்கிறேன், நான் வியாதியை ஏற்கிறேன், நான் முதுமையை ஏற்கிறேன் என்ற என்னுடைய அறியாமைதான் நிரந்தரமான பிரச்சனை. இவையே உண்மையான பிரச்சனைகள். எனவே கிருஷ்ணர் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தேசானு தர்ஷனம் பகவத்கீதை 13.9. உண்மையில் ஞானம் இருக்கின்றவர்கள் பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி ஆகிய 4 பிரச்சனைகளை காண வேண்டும் என்று கூறியுள்ளார். மாதாஜி இதோட சொல்றீங்களா? அப்புறம் படிச்சுட்டு சொல்லிக்கலாங்க. ஆமாமா, நானே நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டேன். சரி போல். ஓகேங்க மாதாஜி. பிரபுஜி பேஜ் மாதாஜி வந்துருச்சா? அதாவது அர்ஜுனன் வந்து இறுதியான நன்மையை பற்றி பேசுகிறார். என்ன சொல்றார்? பௌதீக கருத்துக்களின் கோணத்திலிருந்து இறுதியான நன்மையை பற்றி பேசுகிறார்.
அர்ஜுனருக்கு எல்லாம் தெரியும். இருந்தால் அவர் இறுதியான நன்மை எது என்று தெரியாத நபர் போல பேசுகிறார். இதெல்லாம் அவருக்கு ஏன் தெரியாத நபர் மாதிரி பேசிக்கிறார்னா, நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்கணும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கேட்கிறார். ஆக்சுவலி சொல்ற மாதிரி, பிரபாத் சொல்ற மாதிரி, அர்ஜுனனுக்கு எல்லாமே விஷயங்களுமே தெரியும். நம்ம நினைச்சுக்க கூடாது எனக்கு தெரியுமே அப்படின்னு, கிடையவே கிடையாது. அது மாதிரி தவறுதெல்லாம் நினைக்கவே கூடாது. அர்ஜுனனுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்மளை போன்ற அறியாமையில இருக்கிறவங்களுக்காக தான் அவர் மறுபடியும் இந்த கேள்விகளை கிருஷ்ணனோட கேட்கிறார். இறுதியான நன்மை எது என்று தெரியாத நபர் போல பேசுகிறார். ஏனெனில் இறுதியான நன்மை கிருஷ்ணர் தான். நாம் குடும்பத்துடன் வாழ்கிறேன், அது நல்லது என்பது இறுதியான நன்மை ஆகாது. எனவே குடும்பத்துடன் வாழும் போது உன்னால் துறவு மேற்கொள்ள முடியாது. ஆகையால் இது அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் கிருஷ்ணருடன் குடும்பத்துடன் வாழலாம். கிருஷ்ணர் இருக்கிறார், ஆயினும் அவர் பௌதீக பாத்திரத்திற்கு ஏற்ப எனது உறவினர் இறந்தால் நான் கொண்டால் எனக்கு என்ன நன்மை? எனது நலன் விரும்பிகள் எப்போது அது நன்மை என்று வெற்றியும் மகிழ்ச்சியும் வைத்து நான் என்ன செய்வது? அவர் கேட்கிறாரு. இது மாதிரி என்னுடைய போர்க்களத்துல நின்றுகிட்டு என்னுடைய ஆசான், என்னுடைய தம்பி, என்னுடைய நண்பன், இப்படி எல்லாரும் இருக்காங்களே, இதுல எது அப்படின்னு நலன் விரும்பி எங்கே அப்படின்லாம் விஷயங்கள் கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்கிறாரு. இந்த மகிழ்ச்சியை வைத்து நான் என்ன செஞ்சது? எல்லாரையும் கொண்டுட்டு நான் என்ன செய்யறது? நான் காட்டுல போய் இருக்கேன், பிச்சை எடுக்கிறேன், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, எது நன்மை, வெற்றி மகிழ்ச்சியும் வைத்து நான் என்ன செய்கிறது அப்படின்னு, சந்தோஷம் எங்கே? அவர்கள் இல்லாமல் எனது வாழ்வு இல்லை அப்படின்னு யோசிக்கிறார் அவரு. அத்கிரகா சேத்திர கதாப்த வித்தை ஜனசிய மோகோ அயம். ஸ்ரீமத் பாகவதர் மேற்கோள் காட்டியிருக்கிறது 5ஆம் அத்தியாயத்துல. இந்த கருத்துக்கள் மாயை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கருத்துக்கள், இந்த மாதிரி எல்லாம் பேசுறது மாயை, மாயின் நிலையில இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரிலாம் நீ அனைவரும் குடும்பம், சமுதாயம், உறவுகள், குழந்தைகள், பொருள், வீடு மற்றும் நிலம் அப்படின்னு இதன் மூலமாக மகிழ்ச்சி அடையறதுக்கு நினைக்கிறாங்க. இதுதான் பௌதீக உணர்வு, இதுக்கு பேர் தான் பௌதீக உணர்வு, இதுதான் மாயை அப்படின்னு. எனினும் அர்ஜுனன் வாழ்வின் பௌதீக உணர்வை பற்றியே எண்ணுகிறார். எனது இறுதியான நன்மை ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்வது என்று அவர் நினைக்கிற. அவர் என்ன சொல்றாரோ அதான் அவருடைய திருப்தி. நம்ம சொல்றோம் இல்லையா, அவரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு. அது மாதிரி நம்ம அதெல்லாம் செய்யாம நம்மளுடைய இதுக்கு நம்மளுடைய அறிவுக்கு ஏற்றவாறு நம்ம பேசிட்டு இருக்கோம். பகவத்கீதையின் கருத்து இதுதான். இதுவே கிருஷ்ண பக்தி. ஒருவன் தன்னையோ குடும்பத்தையோ சமுதாயத்தையோ நாட்டையோ திருப்தி செய்வதை விட்டுவிட்டு கிருஷ்ணரை திருப்தி செய்வதற்காக மாற வேண்டும். அதுக்காக நீங்க தான் சொல்லிட்டீங்க மாதாஜி, பிரபுபாத் சொல்லியிருக்காரு. இதுல எல்லாத்தையும் விட்டுட்டு நான் துறவரம் கொண்டு நான் செல்ஃபிஷா இருக்கேன், அதை பகவான் ஏத்துக்கிறது இல்ல. நீ கிரகஸ்த வாழ்க்கையில இருந்துட்டு எனக்கு பக்தி தொண்டு செஞ்சு நீ வரணும், அதை தான் நான் விரும்புறேன் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறப்ப நம்ம அதை தான் செய்யணும். இறுதியான நன்மையான விஷயம் இதுதான். அதுக்கு கஸ்மித் துனோ ஜெகத் துனோம். கிருஷ்ணரை திருப்தி அடைஞ்சாதான் மற்ற ஜீவராசிகள் தானாகவே திருப்தி அடைவர். இது அவர்களுக்கு தெரிவதில்லை. இது தெரியாம ஏன் அப்படி தெரியல அப்படின்னா, அந்த ஆத்ம ஞானத்தை உணரல. ஏன் ஆத்ம ஞானத்தை உணரல? நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிறத உணரல அப்படின்னு அர்த்தம். அறியாமையில இருக்காங்க. கிருஷ்ணர் எனக்கு பௌதீக வாழ்வை அனுபவிக்க உதவினால் நான் என்னுடைய குடும்பத்தில் நடுவில் கிருஷ்ணரை கொண்டு வருவேன். அப்பயும் அங்கேயும் வியாபாரம் தான் நமக்கு. ஜீவாத்மாவோட ஒரு இதுவே, எனக்கு ஒண்ணு நீ செய்யறியா, நான் அதை உனக்காக செய்கிறேன், அப்படிதான். அந்த மாதிரி மென்டாலிட்டி தான். பிரம்மாலேருந்து எறும்பு வரைக்குமே அந்த மாதிரி மென்டாலிட்டி தான். நான் செஞ்சா என்ன கிடைக்கும் எனக்கு, என்ன, அந்த மாதிரி எண்ணங்களோட தான் எது ஒண்ணுமே நம்ம செய்யறோம். அப்படி இல்லாம நம்ம கிருஷ்ணரை நம்ம திருப்தி பண்ணணும்னு நினைச்சோம்னா, எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாம, அதுதான் சரியான அர்த்தம். எப்படி எக்ஸாம்பிள் துருவ மகராஜன் போல அதுவும் கூட நல்லதுதான். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, துருவ மகராஜ் அவங்க அப்பாவும் மாதிரி 3 மடங்கு நிலம் எல்லாம் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கணும், நான் உயரமா இருக்கணும்ட்டு போறாரு. அவர் குரு கிட்ட, நாரதர் முனி கிட்ட இது பண்ணிட்டு தபஸ் பண்றதுக்கு போறாரு. ஆனா அங்க போயிட்டு பகவானை நேர்ல பார்த்தோன்னா அவருக்கு அந்த எல்லாமே மறந்துடுறது. அவருக்கு
இது மாதிரி இந்த மாதிரி இது எனக்கு போகஸா இருக்கணும், இது மாதிரி 3 உலக ஆளணும், எங்க அப்பாவுடைய நிறைய செல்வங்கள் திருடணும், அந்த மாதிரி அந்த இதுவே மறந்துடுறார். அது மாதிரிதான் இதுக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க. பகவத்கீதையின் விரிவுரையிலிருந்து எடுக்கப்பட்டது. பிரபுபாத் சொல்றார், உண்மையான நமது நிலையை நாம் புரிந்து கொள்ளாமல் அனைத்தும் பொய்யான உலகியல் பிரச்சனைகளால் குழம்பிக் கொண்டு இருக்கிறோம். நமக்கு நாமளே வச்சுக்கிறதுன்னு சொல்றோம்ல, எப்படி அந்த தவக்கலை வந்து தான் இருக்கும் இடத்த வந்து பாம்புக்கு வந்து சொல்றது, அதன் வாயாலேயே கத்தி, அது மாதிரிதான் நம்மளும் நமக்குள்ளேயே அந்தரியாமையா பகவான் இருக்கார். நம்ம அதெல்லாம் உணராம நமக்கு புத்தி கொடுத்திருக்காரு, எல்லாமே கொடுத்திருக்காரு. மனித வாழ்வு கிடைச்சிருக்கு, நல்ல உடல் அங்கீகாரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா நம்ம சரியான பாதையில அதை பயன்படுத்தி கொள்ளாம தவறான பாதைகள்ல போயிட்டு நமக்கு நாமளே ரொம்ப குழப்பிக்கிறோம். எது பொய் எது கரெக்டுன்னு தெரியாம. ஜனசிய மோகா அயம் அகாமியம் ஏதி ஜபாக. இதுவும் பாகவதத்துல இருந்து 5:5-8 இதுல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அதாவது மோகோ என்றால் மாயை. என்ன? அனைவரும் மாயையின் கீழ்தான் இருக்கின்றோம். மாயைனா என்ன? யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க, உடனே மனசுல தோணுதுன்னா உடனே டப்புன்னு நம்ம அதை எதுவுமே யோசிக்காம சிந்திக்காம செஞ்சிடுறது. அங்கேயும் ஹரே கிருஷ்ணா தான் சொல்றாங்க, அங்கேயும் இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் வாங்க அப்படின்னா எதையுமே சிந்திக்காம அப்படியே பிளைண்டா நம்ம போயிட வேண்டியது. அதனாலதான் நம்ம குழப்பங்கள் வருது. நமக்கு புத்திசாலியான ஒருவன் எவனோ அவனால் உலகில் தன்னுடைய நிலை எல்லாமே வெறும் மாயை அப்படிங்கிறத உணர முடியும். நம்ம புத்தி இல்லாம அறியாமையில இருக்கிறதுனாலதான் நமக்கு எதுவுமே எது சரி எது தவறு என்று தெரியறது இல்ல. அது மாத்திரம் இல்லை, நான் என்னுடையது என்ற குறிக்கோளின் அடிப்படையில் நான் ஜோடித்த எண்ணங்களான இவை அனைத்தும் மாயையாகும். எல்லாமே நான் சொல்லிட்டு இருந்தாமே எல்லாமே மாயையா மாறிடும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்க இன்னும் டீப்பா அப்படின்னா, ஒரு குருவின் மேற்பார்வையில நம்ம இருக்கணும். எப்படி வந்து நம்மளை எடுத்துக்கங்களேன், ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே ஒரு தகப்பனாரின் மேற்பார்வையில கண்டிப்போட இருக்கோம், கட்டுண்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கணவர், அதுக்கப்புறம் மகன். இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையும் நமக்கு நாமளே எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு அடிப்படையில இருந்துட்டு வரோம், நம்மளுடைய கட்டுக்குள் இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாயையிலேருந்து இது எல்லாமே மாயை அப்படிங்கிறது வெளிவரணும் அப்படின்னா, புத்திசாலியா இருக்கிறவன் ஒரு ஆன்மீக குருவிடம் சரணடைய வேண்டும். இது திருப்பி திருப்பி வருது. ஆன்மீக குரு, வைஷ்ணவர்கள், பக்தர்கள், வைஷ்ணவ பக்தர்கள், வைஷ்ணவர்கள். அதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து குரு கிட்ட சீட பரம்பரையிலேருந்து வந்து வர குரு கிட்ட நம்ம சரணடைய வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அப்படியே நம்ம கடைபிடிக்கணும். இதுக்கெல்லாம் அப்படிலாம் இருந்தோன்னா மாயை நம்ம குழம்பிய நிலையில இருந்தாலுமே நம்ம அதனாலதான் இது எந்த விதமான கஷ்டமும் இல்லாம நம்ம வந்து இந்த மாயையிலேருந்து வெளியில வர முடியும். இந்த முக்கியத்துவத்தை வந்து நம்ம உணரணும். அதனால அவரே வந்து கிருஷ்ணரையே தேர்வு செய்யறாரு. யாரு? அர்ஜுனரு. கடைசியில அவர் வந்து எனக்கு நான் குழம்பிய நிலையில இருக்கேன், எனக்கு எது சரி எது தவறுன்னே புரியலப்பா, நீங்களே எனக்கு எல்லாமே சொல்லுங்கன்னு அவரு சரணடைகிறாரு குருவா எடுத்துக்கிட்டு. கிருஷ்ணர் வந்து ஒரு நண்பன் இது இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, என்னிடம் நடித்து வாழ்வை அனுபவிக்க உதவினால் நான் என்னுடைய குடும்பத்தின் நடுவில் கிருஷ்ணரை கொண்டு வருவேன் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். அதுதான் அர்த்த ஆகும். சரியா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். துருவ மகராஜ் எப்படிலாம் இது பண்ணாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்க. சரியா? அப்புறம் மோகாவை பார்த்தோம். நெக்ஸ்ட் பேஜ் போங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வந்துருச்சா மாதாஜி? பேஜ் வந்துச்சா? எனக்கு வந்து ஒண்ணும் புரியலன்னா அவர் சரணடைறதுனால இந்த போர்ல வந்து எனக்கு தான் வெற்றி என்று நான் ஒப்புக்கொண்டாலும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. இந்த போர்ல வந்து உங்களுடைய நீங்க இது அறிவுறுத்த பிரகாரம் நான் வெற்றி கொண்டாலும் எனக்கு வந்து அது மகிழ்ச்சி கிடையாது. எல்லாரையும் இது பண்ணிட்டு நான் எப்படி தனியா நான் என்னத்தை பண்ண போறேன், எப்படி வாழ போறேன் அப்படிங்கிறாரு. நான் மற்ற கோள்களுக்கு அரசனானாலும் மேலோகங்களுக்கு உபதேவதையானாலும் இந்த வேதனை குறைக்க முடியாது. இந்த லோகத்து வெற்றியை பற்றி என்ன கூறுவது என்று அவர் கூறுகிறார். அதே மாதிரி பகவத்கீதையில் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. 2.13
எல்லாருக்கும் யாருக்கா தெரியுமா அந்த ஸ்லோகம் என்னன்னு? ஹரே கிருஷ்ணா. என்ன மாதாஜி ஸ்லோகம்னா இந்த படிக்கிறது மாதாஜி ஸ்லோகா? இந்த ஸ்லோகம் தெரியுமா யாருக்காவது? 2.13 தெரியும் மாதாஜி, ஸ்லோகா தெரியும் மாதாஜி. சொல்லுங்க. பார்த்து சொன்னாலும் சரி, பார்க்காம சொன்னாலும் சரி. தேஹினோம் அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தனப்ராதி தீரதத்ர மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்க, கையில புக் இருந்ததுன்னா. இருக்கு மாதாஜி, ஆனா எனக்கு படிக்கிறது கொஞ்சம் விறுவிறுன்னு படிக்க படிக்க தெரியும். வராதா? அதனாலதான் நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. வேற யார்ட்டாவது இருக்கா? படிங்கோ. தேக்கத்தை உடையவனின் உடல் இளமை சிறு வயது மாறி செல்வதைப் போல ஆத்மா வேறொரு செல்வதைப் போல மாற்றம் பெறுகிறது. நிதான புத்தியுடையவர் மாற்றத்தால் திகைப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஸ்ரீலா பிரபாதிக்கு ஜெய். இதுல என்ன சொல்றாங்க? நம்ம அனைவரும் நிரந்தரமானவர்கள் ஆதலால் ஏன் ஒவ்வொருவரும் நிரந்தரமாக வாழ விரும்புகிறார்கள், யாரும் இறக்க விரும்பவில்லை என்பதே கேள்வியாக வேண்டும். நான் இப்போது உங்கள் முன் ஒரு துப்பாக்கி எடுத்து வந்து நான் உங்களை கொன்று விடுவேன் என்றால் நீங்கள் அழத் துவங்கி விடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் இறக்க விரும்பவில்லை. இறந்து மறுபிறவி எடுப்பது ஒன்றும் மிக நல்ல காரியம் இல்லை. இது ஒரு பிரச்சனைக்கு உரிய செயல். நான் இப்போது இறந்து விட்டேன் என்றால் நான் மறுபடியும் இன்னொரு தாயின் கருவறையில் உயிராக தோன்றுவேன். ஆனால் இந்நாளில் கருவிலேயே தாய் குழந்தையை கொள்ளலாம், பின் மறுபடியும் வேறொரு தாய். இது நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆதலால் கொல்லப்படுவது தாயின் கருவறையில் இருப்பது போன்றவை மிகவும் தொல்லைக்குரியவை. இந்த தொல்லை நமது உள்ளுணர்வில் இருக்கிறது. ஆகையால் நான் இறக்க விரும்பவில்லை. இந்த உடம்பை ஏற்கும் முறையானது மிகவும் நீண்டது மற்றும் மிகவும் தொல்லைக்குரியது. இவை அனைத்தையும் நாம் அறிவோம், எனவே நாம் விரும்பவில்லை. இதுல என்ன சொல்றாங்க அவரு அப்படின்னா, நம்ம நிரந்தரமானவர்கள் கிடையாது. நம்ம உடம்பையே எடுத்துக்கங்க. பிறக்கிறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறது, அதுக்கப்புறம் இளமை, அதுக்கப்புறம் இப்படி இதுவாயிண்டே போறது, வளர்ந்துட்டே போறது இந்த உடல் என்ன. ஆனா ஆத்மா அப்படியேதான் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் இது நிரந்தரமானவர்கள் இல்லை தெரிஞ்சாலும் நம்ம இறக்க விரும்புறதில்லை. என்னைக்கும் பிறந்தாலும் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும், அதுல நோ டவுட். எல்லாருமே பிறந்தவங்க இறந்துதான் ஆகணும், இறந்தவங்க திருப்பி பிறந்துதான் ஆகணும். இது ஒரு கேள்வியா வரப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு துப்பாக்கியை காமிச்சு நான் அவனை கொல்ல போறேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல கொண்டுக்க நான் சொல்லுவோம், உட்காந்துருப்போம். ஐயோ என்னை கொல்லாத அப்படின்னு நம்ம அழ ஆரம்பிச்சிடுவோம். இல்லாட்டி ஒரு மாதிரி பதற்றத்துல பேசுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஏன் இறக்க விரும்பவில்லை அப்படின்னா, மறுபிறவி எடுத்து ஒன்று மிக நல்ல காரியம் இல்லை. திருப்பி இதே மாதிரி கஷ்டங்கள் வேறு யாராவது நம்மளை வேறு விதமா துன்புறுத்துவாங்க. அப்ப நம்ம அதுக்காக அவஸ்தைப்படுமோ? அது மாத்திரம் இல்ல, தாயின் கருவில் உயிராக பிறந்த குழந்தையே கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. இப்பெல்லாம் தாயின் கருவிலேயே கொண்டுறாங்க. இப்படி இருக்கிறப்ப திருப்பி அது கருவில கொண்டாலும் வெளியில கொண்டாலும் திருப்பி மறுபிறவி வேறொரு தாயில நடக்கும். இப்படி நடந்து கொண்டேதான் இருக்கும். அதனால நம்ம தாயின் கருவறையில் இருப்பது போன்றவை மிகவும் தொல்லைக்குரியவை அப்படின்னு நினைக்கிறோம். இந்த தொல்லை நம்ம உள்ளுணர்வுல வரணும். உள்ளுணர்வுல வந்தாதான் நான் இறக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்றது. இந்த உடம்பை ஏற்கும் முறையானது மிகவும் நீண்டது. அன்னைக்கே படிச்சோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம்? இந்த ஆத்மா எப்படி ஆகுதி பண்றாங்கன்னு படிச்சோமே, ஞாபகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. அந்த ப்ராசஸிங் மிக நீண்டதுன்னு படிச்சோமா இல்லையா? பனி மாதிரி நீர் மாதிரி நீர்க்குமிழ் மாதிரி அப்புறம் நிலத்துல விழுந்து அது நெற்பயிரா ஆகி அதுல மாடுகள் குழம்புகள்ல இது பண்ணிக்கிறது, இப்படி படிச்சோமா இல்லையா? அது மாதிரி இந்த மனித பிறவி கிடைப்பது அரிது, மிகவும் நமக்கு துர்லபம். இது மாதிரி கிடைக்கிறது. அந்த துர்லபமான பிறவி, இந்த மனித பிறவியை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னா, பகவான் சிந்தால பக்தி தொண்டுல இருக்கணும். குரு எடுத்துட்டு வைஷ்ணவர்களுடைய வழிநடையில நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பகவான் நமக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, இந்த தடவை நீ மனித பிறவி நமக்கு கிடைக்கிறது. ஆனா நம்ம அதை சரியான முறையில
நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னா எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சரியா? அது புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாதாஜி. மிகப்பெரிய ப்ராசஸ்ங்கிறத புரிஞ்சுட்டேலா நீங்களா? ஹரே கிருஷ்ணா. புரிஞ்சதுங்க மாதாஜி. ஓகேம்மா. ஏன்னா இந்த கேள்வி வந்து என்னன்னா, நான் நிலையானவன் மற்றும் நான் ஏன் இந்த நிலையில்லாத வாழ்வில் இருக்கிறேன்? இது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியாக இருக்கலாம். ஆனா இதுதான் பிரச்சனை. ஆனால் இந்த முட்டாள்கள் இந்த உண்மையான பிரச்சனையை தள்ளி வைத்துள்ளார்கள். இதுக்கு வந்து இதுதான் பிரச்சனை. இந்த பிறவி எடுத்தாதானே நமக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இதெல்லாம். ஆனா அவங்க வந்து அதை நினைக்காம அவர்கள் எப்படி சாப்பிடுவது, எப்படி தூங்குவது, எப்படி தற்காத்துக் கொள்வது, எப்படி உடலுறவு கொள்வது என்பதை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நம்ம வந்து இந்த உடல்ல ஆத்மாவுக்கு இது பண்ண ஆத்ம ஞானத்தை பெறணும்னு நினைக்காம இந்த உடலுக்கே என்னென்ன நன்மைகள் கொடுக்க முடியும், எப்படி தூங்குறது, எப்படி சாப்பிட்றது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதையே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். எப்படி இதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கே ஒழிய இந்த உண்மையான பிரச்சனையை பற்றி அவர்கள் அக்கறையின்றி உள்ளனர். என்ன உண்மையான பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இப்ப என்ன உண்மையான பிரச்சனை? பிரச்சனைங்கிறோம். என்ன உண்மையான பிரச்சனை நமக்கு? மாதாஜி, பிறப்பு இறப்பு முதுமை நோய் மாதாஜி. ஜென்ம மிருத்து ஜரா வியாதியிலேருந்து அதுலேருந்து அந்த சைக்கிள்லேருந்து நம்ம வெளியில வரணும். வெளியில வந்தா மற்ற ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். அந்த வெளியில வரத்துக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு மெடிசன், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு நாமத்தை உச்சரிக்கணும். பகவான் நாமத்தை உச்சரிச்சாலே பகவான் நேரடியா வரத்துக்கு சமானம். இந்த கலியுகத்து தர்மம் வந்து அதுதான், வேறு எதுவும் கிடையாது. அப்பதான் நான் இந்த உடல்ல ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஃபர்தரா எந்த தவறுகளும் செய்யாம பகவான் பார்த்துப்பார். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா பகவான் மற்ற விஷயங்களை அவரே பார்த்துக்கிறார். நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்குறாரு. நமக்கு ஆத்மார்த்தமா இருக்கணும். அதான் சொல்றாரு, பத்தனம் புஷ்பம் பலம் தோயம். ஆத்மார்த்தமா எனக்கு கொடு, நீ நினைச்சாலே போறோம் அப்படிங்கிறாரு. அதுக்காக நீங்க வந்து மனசால நினைச்சிட்ட மாதாஜி, நீங்க தானே சொன்னேன் நினைச்சாலே போறோம் எடுத்துப்பார் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றது உடனே அதையே விஷயமா எடுத்துக்கூடாது. ஹரே கிருஷ்ண மந்திரம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சொல்றோமோ எந்த விதமான எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சால்வ் ஆயிடும். ஏன்னா பகவானே வந்து சொல்லியிருக்கார் சைத்தன்ய மகாபிரபு 1000 வருடங்களுக்கு முன்பு, இது மாதிரி நாம மந்திரம் போறோம், நாம போறோம் அப்படிங்கிறார். ஆனா நமக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதனால என்ன, அறியாமையிலே இருக்கும். திருப்பி பிறக்கிறோம், திருப்பி தவறுகள் பண்றோம், திருப்பி சொர்க்கம் புண்ணியம்னு பாவம் புண்ணியம்னு இது பண்றோம், திருப்பி இதே சைக்கிள்லயே வந்துட்டு இருக்கோம், திருப்பி கர்மாக்கள் பண்றோம், இப்படியே போயிட்டு இருக்கு லைஃப். இந்த நிலையில்லாத பிரச்சனை உண்மையில் ஒரு பிரச்சனையே கிடையாது. இது ஒரு பிரச்சனையே இல்லை, நம்மளாலதான் சால்வ் பண்ண முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணல, இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு மற்றவங்க மேல பிளேம் பண்றோம். ஏன் பிளேம் பண்றோம்? நம்மளால முடியல, நமக்கு தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி இருக்கோம். நம்ம அவங்க எனக்கு சொல்லி தரல, இவங்க சொல்லி தரல அப்படிங்கிறோம். அதனால நம்ம அதுக்காக தான் சொல்றது, எப்போதும் நம்ம வந்து வைஷ்ணவர்களுடைய இதுல சங்கமத்துல இருந்தோம்னா இந்த எல்லா பிரச்சனையே கிடையாது. ஹலோ, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, என்னமோ நடுவுல பேச்சு சத்தம் வந்தது. அதே மாதிரி மக்கள் தொகை பெருக்கம் என்ன, அது ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு முட்டாள் கூறுறான். இவை அனைத்து பிரச்சனையே கிடையாது. உண்மையான பிரச்சனை என்னன்னா, எனக்கு இறக்க ஆசை இல்லை, ஏன் இறப்பு நிகழ்கிறது, இதுதான் உண்மையான பிரச்சனை. நமக்கு இறக்கிறது இதுதான் ஆனந்தம் நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கோம். இறக்கிறதுக்கு ஆசை இல்லை, இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும், மேல ஆசை பேராசையா மாறிட்டு இருக்கு. ஆசையோட இறங்கி வந்தோம், ஆனா அது பேராசையா ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் நமக்கு இறப்பதற்கு மனது வரல. இதை முட்டாள்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. நிலையற்ற விஷயத்தையே பிரச்சனையாக நினைக்கிறோம் நம்ம. ஆனால் அவன் 50 வருடங்கள் வாழலாம். அது அடுத்த செயல்ல மாத்ரா ஸ்பர்ச்சேஷு கௌந்தேய சீதோஷன சுகதுக்கதா அப்படின்னு 2.14 கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்குதுல. நாம தற்காலிகமா மிகுந்த பிரச்சனைகளோட சீதோஷன சுகதுக்கதா, இன்பம் துன்பம், மேல் உலகம் கீழ் உலகம், சொர்க்கம் நகரம், இப்படிதான் மாறி தான் வந்துட்டே சொல்லிட்டே இருக்கோம் நம்ம. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நெக்ஸ்ட் பேஜ் இது பண்ணுங்க பிரபுஜி. இன்பம் துன்பம், அதுதான் 2.14 பகவத்கீதை உண்மையுறவில் சொல்லியிருக்கு.
பிரபுபாத் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கார்? நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்போதுமே நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன, எப்போதுமே நம்ம வந்து சொர்க்கத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. சரியா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அந்த விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எப்போதுமே சுதந்திரமா இருக்க முடியாது. எப்போதுமே நம்ம இன்பமா இருக்க முடியாது. எல்லாமே மாறி மாறி தான் வரும். நமக்கு வந்து இந்த சைக்கிள்லேருந்து நம்ம வெளியில வந்தாதான் நம்ம வந்து ஒரே மாதிரியா பகவானுடைய பக்தி தொண்டு, பகவானிடம் இருந்து அவர் பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு ஆனந்தமே கிடைக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த உடலுக்கே பிரயாரிட்டி கொடுத்துட்டு இருக்கோம், ஆத்மாவுக்கு கொடுக்காம. அதுதான் நம்மளுடைய பிரச்சனை இல்லையா? பிரபுஜி நெக்ஸ்ட் பேஜ் இது பண்ணுங்க பிரபுஜி. ஹரிபோல். பேஜ் நம்பர் சொல்லுங்க. 48 பேஜ் நம்பர் 48ல இருந்து 9 வேணும் பிரபுஜி எனக்கு. இப்ப 49 பிரபு. ஓகே பிரபுஜி, தேங்க்யூ. இப்ப பார்த்தோம் இல்லையா, மாத்ரா ஸ்பெஷல் கவுந்தியா அப்படின்னு பிரச்சனைகள்ல வந்து இடப்பட்டது போல, ஒருவேளை கடும் குளிர் என்றால் அதுவும் கூட ஒரு பிரச்சனை தான். நமக்கு வெப்பம்னாலும் பிரச்சனை தான், குளிர்னாலும் பிரச்சனை தான், மழைனாலும் பிரச்சனை தான், வெயில்னாலும் பிரச்சனை தான். எல்லாமே நம்மளால ஒரு ஸ்டேஜுக்கு மேல நமக்கு சுதந்திரம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஓவரா போனனாலும் ஆபத்து, ரொம்ப சுதந்திரம் எடுத்துனாலும் நமக்கு அதுவே ஆபத்தா முடியும். அது மாதிரி ரொம்ப குளிரா இருந்தாலும் நம்மளால தாங்கிக்க முடியாது, ரொம்ப சூடா இருந்தாலும் நம்மளால முடியாது. உடனே நாம் மேலங்கியே அல்லது புகை போக்கியை தேட வேண்டும். இவை பிரச்சனைகளே. அது கிடைக்கவில்லை என்றால் நாம் கவலைப்படுவோம். இவையும் பிரச்சனைகள் தான், ஆனால் இவை தற்காலிகமான பிரச்சனைகள். இந்த கடும் குளிர் வெப்பம் வரும் போகும், என்ன, இது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் திருப்பி வெயில் வந்துடும். அதுக்கே நம்ம வந்து இது நிலையான பிரச்சனை அல்ல. பிறவி எடுக்கிறேன், நான் இறப்பை ஏற்கிறேன், நான் வியாதியை ஏற்கிறேன், நான் முதுமையை ஏற்கிறேன் என்று என்னுடைய அறியாமைதான் நிரந்தர பிரச்சனை. அதை புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு தெரியும் நமக்கு. இங்க வந்தோம்னா திருப்பி கர்மா ஆகும், திருப்பி நமக்கு வந்து பாபம் புண்ணியம் சேரும், எல்லாமே தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? முடியாது, இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும், நானே இறக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இறந்துதான் ஆகணும். பிறந்தா இறந்துதான் ஆகணும், இறந்தா திருப்பி பிறந்துதான் ஆகணும். அதை நிறுத்துறதுக்கு நமக்கு முடியல. இதுதான் நம்மளுடைய உண்மையான பிரச்சனை. இதுதான். எனவே கிருஷ்ணர் ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம் அப்படிங்கிறாரு பகவத்கீதை 13.9 இந்த பதத்துல. உண்மையில் ஞானம் இருக்கின்றவர்கள் பிறப்பு இறப்பு மூப்பு பிணி ஆகிய 4 பிரச்சனைகளை காண வேண்டும் என்று கூறியுள்ளனர். ஞானம் அப்படி அதுதான் இப்ப பார்த்த கொஞ்ச நேரம் முன்னாடி மாதாஜி கூட படிக்க சொன்னேன். தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ரன முக்கியதி. அதனால் தீரஸ்தத்ரன முக்கியதி, இது மிகவும் சாதாரண விஷயம். ஒருவேளை ஒரு இளைஞன், ஒரு சிறுவன் அவனுடைய உடலை மாற்றுகிறான். என்ன சரியாக எவ்வாறென்றால், ஒரு சிறுவனுக்கு உடலில் அறிகுறிகளான மீசையோ அல்லது தாடியோ இருக்காது. ஆனால் திடீரென்று முடி வளர்கிறது. ஐயோ, நான் ஏன் முடி வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என அவன் அழுகிறானா இல்லையா? அழறானா என்ன? அப்ப என்ன சந்தோஷப்படுவான்? நான் பெரிய பையனாயிட்டு வரேன், குரல் மாறுறது, மீசை வர்றது, நான் பெரிய ஆளாயிட்டு வரேன் அப்பா மாதிரி அப்படிங்கிற பேச்சு தானே வருது. அது உடலுடைய தேவையான மாற்றமாகும். அது ஆத்மாவுக்கு கிடையாது, இந்த உடலுக்கு தேவையான மாற்றம். ஏன் என்னுடைய உடல் மாறிக்கொண்டிருக்கிறது என அவன் ஏன் குழம்ப வேண்டும்? யாராவது குழம்புறாங்களா? ஏன் என் உடல் மாறலைன்னு தான் குழம்புவாங்க. ஐயோ, அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, நான் மட்டும் அப்படியே இருக்கேனே வளராமன்னு. அதுபோல இந்த உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு என்னுடைய உடல் மாறிக்கொண்டிருக்கிறது, நான் இறந்து கொண்டிருக்கிறேன், நான் ஏன் குழம்ப வேண்டும்? எந்த விதமான உடலை நான் பெறப்போகிறேன் என்பதே புத்திசாலித்தனமாகும். அதுவே புத்திசாலித்தனம். மற்றபடி ஏன் ஒருவன் குழம்ப வேண்டும்?
தேகாந்திர பிராப்தீர். இந்த ஸ்லோகத்தோட பொருள் அதுதான். எல்லாரும் உடல் மாற்றம் அடைகிறது, நமக்கும் அடைகிறது. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடல் மாற்றத்தை பத்தி திகைப்ப இது பண்ணக்கூடாது. நமக்கு விட்டு நம்ம வந்து இந்த ஆத்மா வந்து இதெல்லாம் உணருது, இந்த மாதிரியான இதுல நம்ம இருக்கக்கூடாது, இந்த குழப்பத்துல இருக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி வந்து குழந்தை பருவத்தில் இந்த சிறு வயதில் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டால், நன்கு படித்தால் பிறகு உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல சூழ்நிலை கிடைத்தால் நீங்கள் சந்தோஷம் அடைவது போல ஆகும். அடுத்த வாழ்விற்கான முன்னேற்பாடு ஆகும். இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து நெக்ஸ்ட் லைஃபுக்கு நம்ம இப்பயே இந்த எந்த ஒரு வயதுலாம் கிடையாது, நம்ம தயார்படுத்திட்டோம்னா அதற்கேற்ற உடல் கிடைக்கும். அந்த மாதிரி செயல்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா வந்து நல்ல கர்மாவா மாறி நம்ம ஒரு வைஷ்ணவர்கள் வீட்டுக்கு போறப்போம், ஒரு பக்தி தொண்டு செய்கிற வீட்டுல நம்ம பிறப்போம். நம்ம இது மாதிரிலாம் நமக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய பகவானே கொடுப்பார். நமக்கு ஒண்ணுமே கேட்க வேண்டாம். அதுக்குதான் பகவான் கிட்ட நம்ம ஒண்ணுமே கேட்க வேண்டாம். நம்ம பாட்டுக்கு பக்தி தொண்டை செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கணும். யார்கிட்டயுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம எதிர்பார்க்கணும். அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா கண்டிப்பா கோபம் வரும் நமக்கு. எல்லாருக்குமே எதை சொல்லிட்டேன், பிரம்மா முதல் எறும்பு வரை நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலைன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பூகம்பமே வரும். அதுக்குதான் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. ஆனா நம்மளால முடியாது. ஒரு ஜீவராசியா இருக்கிறவங்க எதிர்பார்க்காம நம்மளால இருக்க முடியாது. அந்த பக்குவத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து குரு எடுத்துக்கணும், வைஷ்ணவர்கள் சங்கத்துல இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பி 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 ரிப்பீட் ஆகுறது அப்படின்னா அதை வந்து நம்ம நல்ல மைண்ட்ல வந்து இது பண்ணிக்கணும். நம்ம அப்ளை பண்ண பார்க்கணும். வெறும்ன படிச்சுட்டு 1 ஹவர்ல படிச்சுட்டு திருப்பி மறந்து போறது கூடாது. நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கு பார்க்கணும். நம்ம வந்து பகவான் கிட்டே இருந்து தான் இருந்தோம், அங்கதான் இருந்தோம், எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுடைய ஆசைகளாலேயோ பொறாமையினாலேயோ ஏதோ ஒரு ரூபத்துல வந்துட்டோம். திருப்பி அவர்கிட்ட போறதுக்கு நம்ம முயற்சி அடையணும். அதுக்குதான் இந்த மனித உடலை பகவான் கொடுக்கிறார். நமக்கு சான்ஸ் திருப்பி கொடுக்கிறார் அவர். நம்ம தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம், ஆசை இதுதான் ஆனந்தம், இந்த ஆசையை அடையணும், நான் சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சு வந்துட்டோம் பூலோகத்துக்கு. ஆனா பகவான் மறுபடியும் எப்படி ஒரு தாய் மன்னிக்கிறாங்க, அது மாதிரி பகவான் மன்னிக்கிறார். நம்மளை மன்னிச்சு வா, உனக்கு பிறவி கொடுக்குறேன், என்னை நினைச்சிட்டு வா அப்படிங்கிறார் பகவான். அதனால இந்த பகவான் கிட்ட திரும்பி சொல்றதுக்கு, திரும்பி போறதுக்கு நம்ம உடலை மாத்திக்கணும் இல்ல, நம்ம ஆன்மீக கிருஷ்ணரோட, நம்ம ஆன்மீக உலகத்துல போய் கிருஷ்ணனோட என்ன வேணா நம்ம நினைக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். கிருஷ்ணனுடன் ஆடலாம், பாடலாம், கிருஷ்ணனுடன் சாப்பிடலாம், கிருஷ்ணரோடையே இருந்து எப்போதுமே 24/7 பார்த்துட்டே இருக்கலாம். இதுதான் கிருஷ்ண பக்தி, இதுதான் கிருஷ்ண உணர்வு. உங்களை நீங்களே வந்து அடுத்த வாழ்விற்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க பிரபுபாத். மனிதன் இறக்கும் மனிதன் கண்டு அழுகிறான், ஏனெனில் அவன் தனது அடுத்த வாழ்விற்கான கனவு காண்கிறான். காணக்கூடும் பயங்கரமான வாழ்வு கர்மாவின்படி யார் மிக கொடிய பாவிகளோ அவர்கள் இறக்கும் தருவாயில் பயங்கரமான காட்சிகளை காண்கின்றனர் மற்றும் வேறு உடலை பெறுகிறது. அதான் அழிச்சுன்னு போவாங்களாம். அழிச்சுன்னு போறப்ப அந்த பூத கணங்கள் வந்து அழிச்சுன்னு போறப்ப எம கிங்கனர்கள் வந்து அழிச்சுன்னு போறப்ப நல்ல விஷயங்கள், நல்ல பகவான் நினைச்சு பண்றவங்களுக்கு அவங்கள நல்லா சிரிச்சு பேசி அவங்கள கூட்டின்னு போவாங்களாம். 2 பேரும் வருவாங்களாம், வந்து கூட்டின்னு போவாங்களாம். ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் இந்த குடிச்சிட்டு இது பண்றது, எந்த விதமான இதுவும் பக்தியெல்லாம் இல்லாம இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க கண்ணுங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்னா அப்படியே அரக்கர்கள் ராட்சசர் மாதிரி தெரியுமா, அப்படியே பயமா இருக்குமா, அப்படியே நடுங்கிட்டே தான் போவாங்களாம். அவங்கள போட்டு உதப்பாங்களாம், அடிப்பாங்களாம், இப்படிலாம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரிதான் அவங்க நடுங்கிட்டே தான் போவாங்களாம். இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஆனா பகவானை நினைச்சிட்டு நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாது. நம்மளுடைய கர்மாப்படி நம்ம திருப்பி திருப்பி எந்த விதமான மோசமான ரூட்ல போனாலும் நமக்கு அவங்க கண்களுக்கு நமக்கு பகவான் அதெல்லாம் மறைச்சு விட்டுருவார். நம்ம ரிலாக்ஸ்டா பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே போகலாம். நம்ம இதுதான் ரொம்ப முக்கியம். அது நம்ம கர்ம வினையின்படி என்ன செயல்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோமோ நம்ம அதுக்கு பிரகாரம் தான் நமக்கு நெக்ஸ்ட் லைஃப் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆத்மா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம நினைச்சால ஆத்மாவுடைய உள்ளுணர்வு வந்து அது அப்படியே எப்படி நம்ம ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி நமக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுறதோ அது எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே ஞாபகம் இருக்கும். இந்த சினிமால இந்த சீன்ல இந்த டிராமால இந்த இது நடந்தது, இது இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அது மாதிரி நம்ம வந்து ஸ்கேனிங் பண்ற மாதிரி ஆத்மா வந்து அப்படியே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிடுறோம். அதுல நமக்கு எதுல ரொம்ப நாட்டமா இருக்கு, எந்த செயல் செய்யறதுக்கு நமக்கு நாட்டமா இருக்கு, அது அந்த செயலை நம்ம இந்த ஜென்மத்துல என்ன செயலை செய்யறோமோ அதற்கான உடல்நிலையை அடுத்த இதுக்கு கிடைக்கும். நம்ம இப்பயே சொல்லிடலாம் அடுத்த உடல் என்ன கிடைக்கும் அவங்களுக்கு, என்ன ஏதுன்னு அவங்கள நம்ம கீனா வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும்.
இதுக்காக ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை எடுத்துன்னு போய் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு செலவு பண்ணிட்டு அவங்க ஏதாவது ஒண்ணுக்கு ரெண்டு சொல்ல அதை நினைச்சு இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட வேண்டாம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்னொன்னும். அதுக்குதான் ஆன்மீக குரு எடுத்துட்டு வைஷ்ணவர்கள் பார்வையில கிருஷ்ண உணர்வுல இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அதர் ஆக்டிவிட்டிஸ் கிட்ட கூட வராது. அது மாதிரி ஜனங்களை பகவானே துரத்தி விட்டுருவாரு. போ என்னுடைய பக்தன் கிட்ட வராத அப்படின்னு. மாயை கூட ஓடி போயிடும். நம்ம அந்த அளவுக்கு உள்ளுணர்வுல ஆத்மார்த்தம் இருக்கணும். நம்ம பகவான கிட்ட இருந்து இருந்தோம், அவரை மறந்துட்டோம், கீழே வந்துட்டோம், திருப்பி நம்ம பகவான் கிட்ட போகணும் அப்படிங்கிற இந்த ஆத்ம உணர்வு நமக்கெல்லாம் வரணும். இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரிதான் இருக்கு இல்லையா? புரிஞ்சுட்டேல எல்லாரும்? புரிஞ்சுச்சுங்க மாதாஜி. கிருஷ்ண உணர்வு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டேல? எந்த ஒரு விஷயங்கள் சொன்னாலும் கிருஷ்ணரை பத்தி நம்ம நினைச்சுக்கணும், கிருஷ்ணரை நினைச்சுட்டே எல்லா விஷயங்களும் பண்ணணும். கிருஷ்ணரை மையமா வச்சுதானங்க மாதாஜி எல்லா செயலும் செய்யணும்.